வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மோட்டோ H40 நியூ இதுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுருவோம். வாங்க அன்பாக்சிங் வீடியோ பார்த்தலாம் வாங்க. இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணலை, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இதில் ஒரு கேஸ் இருக்குது. வா, இது என்னதுன்னு சின்ன சுற்றுப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க கேஸ். மொபைல் என்ன கலர் வாங்கிக்கிறோமோ அதே கலரில் கேஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சீக்கிரம் பிரிங்கங்கோ. பிரிக்கிற சவுண்டே வேறு லெவலில் இருக்கு. ஓகே, இதாங்க கேஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளேன்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கேஸ் நல்லாயிருக்கு, நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைல் எடுத்துருவோம். அடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு 68 வாட்ஸ் அடாப்டர். ஆனால் டைப்-C to டைப்-C வேறு லெவலில். சாம்சங் தான் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி. அதேமாதிரி மோட்டோரோலாம் கொடுத்துருக்காங்க டைப்-C to டைப்-C. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைப்-C to டைப்-C கேபிள் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் எடுத்து வர வச்சுருவோம். இதுகளும் எடுத்து வச்சுருவோம். மொபைலை எடுத்துருவோம். மொபைலை எடுத்து பிரிச்சுடுவோம். சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது பிரிக்கிறது. முதல் ஃபோனை வாங்கி அன்பாக்சிங் பண்ணி அதுவும் இதை பிரிக்கிற சவுண்டெல்லாம் வேறு லெவல். சூப்பர். வா, ப்ளூ கலர் செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலுங்க. ப்ளூ கலர் செம்மையாக கொடுத்துருக்காங்க. சூப்பர். கொஞ்சம் ஜூம் பண்ணால் தெரியுன்னு பார்க்குறேன், ஜூம் பண்ண வர மாட்டேது. இந்த மொபைலில் எடுக்கிறதுனால கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. சாரி, நம்மளாம் சின்ன சேனல். நம்ம கேமரா வாங்கி வீடியோ எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, அதனால் மன்னிச்சுக்கோங்க. மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணிடுவோம். ஹலோ மோட்டோ அப்படி ஒரு சவுண்டு. டெலஃபோன் எல்லாமே ஓப்பன் பண்ணும்போது ஆன் பண்ண ஹலோ மோட்டோ தான். செம்ம. ஓகே, வரல. ஹெச்டி டிஸ்பிளே வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால் கண்டிப்பாக வாங்கியாச்சு. ஃபோனை வந்து பூட்டப் பண்ணிட்டோம். எனக்கு கொஞ்சம் இருக்குது. டிஸ்பிளே அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. கேமரா நல்ல கேமரா வந்தால் பளிச்சுன்னு தெரியும். மொபைலில் அந்தளவுக்கு கிளியராக தெரில. இதில் என்ன பண்ணணும், இமெயில் போடணுமா? இமெயில் ஐடி போடணும். செட் பண்ணு வேண்டாம். இமெயில் ஐடி போடணும். கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டை கொடுப்போம். அவ்வளோதாங்க, வந்து விட்டது. சூப்பராக இருக்குங்க டிஸ்பிளே. இங்கே பாருங்கள், அந்த கோடு ஓடுது பாருங்கள், அதாவது அமோல் டிஸ்பிளே POLED. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டிஸ்பிளே POLED 1 GB கலர். அப்புறம் பார்த்திங்கன்னா 144 Hz டிஸ்பிளே. இது எல்லாம் 90 120 இது பார்த்திங்கன்னா 144 கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே செம்மையாக இருக்குங்க, தரமான டிஸ்பிளே. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7030
6 nm ப்ராசஸ். பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சு ப்ராசஸ் தான், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி பார்த்திங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 50% சார்ஜ் போகிறதுக்கு 1/4 மணி நேரத்துலேயே சார்ஜ் ஆகிடுமா அந்த கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு 13 மெகா பிக்சல் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு என்னன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஷூட் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக பேசுறது விட்டு போகுது. வீடியோ எங்கேயா போகுது, நம்ம பேசுறது எங்கேயா இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போதே பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு தான் அந்த வீடியோவை நான் பேசி கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பேசாமலே மியூசிக் போட்டு வீடியோ போட்டலான்னு பார்த்தேன். அது போட்டால் அப்படி நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் வாய்ஸ் வராது கொடுக்கலான்றதுக்காக தான். கேமரா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. 50 மெகா பிக்சல் கேமரா, ஷூட் எடுக்கும். என்ன கலரை நம்ம ரெட்மி கொடுக்குற மாதிரி நல்ல சோப்பு கலரை கொடுத்தா ஃபோட்டோ எடுத்து காட்டால் நல்லாயிருக்கும். இவங்க கொடுத்துக்கிறதே அட்டை பாக்ஸு, இதில் என்ன கிளியரன்ஸு தெரிய போகுது உங்களுக்கு. ஓகே, நல்லாயிருக்கு. நான் வெளியில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் நல்லாயிருக்கு பார்த்துருக்கேன். செட்டிங்ஸில் என்ன இருக்கு, அவ்வளோதாங்க. அடுத்து யூடியூப் ஓப்பன் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ அல்ட்ரா ஹெச்டி ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4Kவில் அல்ட்ரா ஹெச்டி சப்போர்ட் பண்ணுது. இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, 4K சப்போர்ட் பண்ணுதுங்க. பாருங்கள், 4K சப்போர்ட் பண்ணுது. யூடியூப்பில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. சூப்பருங்க. டிஸ்பிளே வேறு லெவல் டிஸ்பிளேங்க. உண்மையில தரமான டிஸ்பிளே, செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ஹெச்டி டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஓகே நண்பர்களே, எத்துடன் நம்ம வீடியோ முடித்துக்கொள்ளும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோன் வருது, வெயிட்டிங்கில் இருக்குது. ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ். அடுத்த வீடியோ அதை தான் போட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்.